சென்னை பல்கலைக்கழக விடுதியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விடுதிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாணவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கேள்வி எழுப்பிய பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மாணவர் ஜோன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டனர். ஆனால் மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்ததால் பல்கலைக்கழகம் 17ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 3ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்துள்ளது. இதனால் விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டனர். ஆனால் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பலர் விடுதியை விட்டு வெளியேற மறுத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். விடுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எங்களுக்கு நடக்கின்ற நெட் எக்ஸாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடக்குது. அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ படிக்கணுன்னால எங்களால் எதுவும் படிக்க முடியல. ஏன்னா பதிவாளர் வேணுன்னே மாணவர்களை வெளியேற்றணுங்கிற நோக்கத்துக்காக இப்போ கரண்ட்டை கட் பண்ணி வச்சுருக்காரு. பக்கத்து பில்டிங்லாம் கரண்ட் இருக்குது, இந்த சைட்லேயும் எல்லா பக்கமும் கரண்ட் இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் இபி அலுவலகத்துலேயும் முறையிட்டு பார்த்துட்டோம். ஆனால் அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் அணுகி, சென்னை மாவட்ட ஆட்சியாளர் அணுகி புகார் தெரிவித்தோம். அவங்களும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை.